எம்ஜிஆர் பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் விசிக தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் பேசியது தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. அது குறித்த சிறப்பு நேரலையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு புதிதாக கிளம்பி இருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உணரக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியது உண்டா, விமர்சிப்பது உண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக எழுகிறது. கலைஞர் அண்ணாவின் தம்பி, அண்ணா பெரியாரின் பிள்ளை. பெரியார் பேசிய அரசியலைத்தான் அண்ணா பேசினார். புதிதாக அவர் எதையும் சொல்லவில்லை. பெரியாரை பிரதிபலித்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் தமிழ் இனித்தது, அண்ணாவின் தமிழ் ஆழமானது. அண்ணாவின் தமிழ் பெரியாரின் தமிழை விட நயத்தக்கதாக இருந்தது. ஆனால் பெரியார் பேசியதைத்தான் அண்ணா பேசினார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்கிற இந்த பேருரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது. இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டிருக்க கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார்கள். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நேர்த்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். கலைஞர் குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசுவது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய நேரத்தில் இந்த போன்ற விவாதங்கள் பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர். தமிழகத்தில் தேசிய கட்சிகள் கால் ஊன்றாம போனதற்கு மிக முக்கிய காரணம் எம்ஜிஆர் போன்ற பல்வேறு கருத்துக்களை எம்ஜிஆர் குறித்து அவர் முன் வச்சிருக்கிறாரு. இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? ஷாம், வணக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நேற்று அம்பத்தூரிலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசியிருந்தார். அந்த இடத்தில் அம்பத்தூரில் நேற்று அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் பேசியதில் சில முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை ஊடுருவ வைத்தவர் யார் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் என்று
அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ப்பன பெண்ணாகத்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி வந்தார் என்ற பொருளிலும் அவர் பேசியிருக்கின்றார். இத்தனை ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆரை அவர் விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நாம் அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்தும் கூட அவர் பேசியிருக்கின்றார். என்ன சொல்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் கால் ஊன்றாமல் போனதற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ச்சியின் காரணமாக காங்கிரஸ் இங்கு வளர முடியாத சூழல் ஏற்பட்டது. காங்கிரஸ் வளராத காரணத்தால் பாஜக இன்று வரையில் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஏன் கலைஞரை மட்டும் குறிவைக்கிறீர்கள்? கலைஞர் எப்போது தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயல்பட்டார் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பெரியார் என்ன பேசினாரோ அதைத்தான் அண்ணா பேசினார், அண்ணா என்ன பேசினாரோ அதைத்தான் கலைஞர் பேசினார். ஆனால் தமிழ் தேசியம் என்று வந்துவிட்டாலே ஏன் நீங்கள் கலைஞரை குறிவைக்கிறீர்கள்? ஏன் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில்லை? ஏன் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுவதில்லை? ஏன் அண்ணா அவர்களை பற்றி பேசுவதில்லை? இவர்களுக்கெல்லாம் அந்த தமிழ் தேசியம் குறித்து இருந்த பார்வை என்ன? அவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்தவர்களா? நீங்கள் ஏன் அவர்களை எல்லாம் விமர்சிக்க மறுக்கிறீர்கள்? கலைஞரை குறிவைத்து தாக்குவதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் திட்டமிட்டே கலைஞரை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில், கலைஞருடைய புகழை குறைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். கலைஞருக்கு ஒரு எழுதுகோல், ஒரு பேனா சிலை வைப்பேன் என்று சொன்னால் உடனே அதை உடைப்பேன் என்று சொல்கிறார்கள். ஏன் கலைஞர் மீது இவ்வளவு வன்மம் என்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். எனவே கலைஞர் பற்றிய மேடை திமுக மேடை என்பதனால் அவர் திமுகவை புகழ்ந்து பேசியதிலே மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அவர் பேசிய தமிழ் தேசியத்தை அவரே இன்று கொச்சைப்படுத்துவது ஏன் அல்லது குறைத்து பேசுவது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் தமிழ் தேசிய நோக்கர்கள், ஆர்வலர்கள் எழுப்புகின்றார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமானால், சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில் சொல்வதுண்டு, எனக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததே அண்ணன் திருமா தான், அண்ணன் திருமா சொல்லி கொடுத்த தமிழ் தேசியத்தை தான் நான் இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றேன் என்று அவர் ஒரு புறம் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நேரடியாக சீமான் அவர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் மறைமுகமாக சீமான் அவர்களை தாக்கிதான் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கின்றார். எனவே இத்தனை ஆண்டு காலம் கழித்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை குறித்து அவர் பேசியது ஏன்? அதே போல திராவிட கட்சிக்குள் பார்ப்பனியத்தை புகுத்தியது எம்ஜிஆர் தானா? அவர் சொன்ன கூற்று உண்மைதானா? அவர் இங்கே இருந்த காரணத்தினால்தான் பாஜக உள்ளே வராமல் இருந்ததா? அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் கலைஞரை தொடர்ந்து விமர்சிப்பது உண்மைதானா என்பதையெல்லாம் அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக இது தேர்தல் நேரம் என்பதனாலே அவர்கள் பேசக்கூடிய, அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். எனவே எந்த பொருளில் எதற்காக கலைஞரை உயர்த்தியும் அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் அவர் பேசினார் என்பதை குறித்து அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் மற்ற கட்சியினர், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களெல்லாம் என்ன மாதிரியாக அவருடைய கருத்தை பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்.